சீர்களை கொண்டு ஏழேழு பிறவிக்கும் வாழ்க்கையை சீராக்கி தந்த சகலகலா வல்லவன். 1.25 அடியில் ஓவியங்களை தீட்டிய வாழ்வியல் விஞ்ஞானி வள்ளுவரின் குரலிலே ஒரே ஒரு குரலை மட்டும் கையில் எடுத்து பேச வேண்டும். ஒரு குரல் என்ன செய்துவிடும் என நீங்கள் கேட்பது என் காதில் விழுகிறது. ஒரே ஒரு குரல் தான் கால்க்ரௌனையும் ஜியு போப்பையும் அமெரிக்காவின் தாமஸையும் திரும்ப திரும்ப திருக்குறளை படிக்க தூண்டியது. ஒரே ஒரு குரல் தான் அவர்களை இங்கேயே தங்கி தமிழ் மொழியை பற்க தூண்டியது. ஒரே ஒரு குரல் தான் திருக்குறளை 100க்கும் மேற்பட்ட மொழிகளிலே மொழிபெயர்க்க தூண்டியது. திருக்குறளை தமிழரின் அடையாளமாக உலக மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறது. முப்பாலில் முதல் பாலாம் அறத்துப்பாலின் 4வது அதிகாரத்திலே 5வது குறளின் வழியே அறனை வலியுறுத்தி அறத்தை வலியுறுத்தி பேச வந்திருக்கிறேன். 35வது குறள், அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சல் 4ம் இழுக்காய் என்றது அறம். பொறாமை, பேராசை, பொங்கும் கோபம், கடுஞ்சொற்கள் இந்த 4ஐயும் விட்டளித்தால்தான் அறம் மிளிரும் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. குற்றம் இல்லாத தூய மனதுடன் இருப்பதுதான் அறம். மற்றவை எல்லாம் வெறும் ஆரவாரம்தான். தூய்மையான உள்ளத்திலே பொறாமை புகுந்து விட்டால் அல்லல் பட்டு அவதிப்பட்டு அறவழி தவறி விடுவோம். பிறரின் வளர்ச்சியை கண்டு புகழை கண்டு புகைச்சலோடு புலம்பிக் கொண்டு இருக்காதீர்கள். அங்காளி பங்காளியின் ஏற்றத்தையும் அக்கம் பக்கத்து வீட்டாரின் ஏற்றத்தையும் நல்ல மாற்றமாக பாருங்கள். அழுக்காறு நீங்கி அறம் ஓங்கி நிற்கும். எதிரும் புதிருமாய் ஏட்டிக்கு போட்டியாய் ஒவ்வொரு சுற்றிலும் பேசும் எங்களிடம் பொறாமை கொஞ்சம் கூட இல்லை. நெஞ்சத்திலே அன்பையும் அறத்தையும் மட்டுமே சங்கரா தொலைக்காட்சி விதைத்து கொண்டு இருக்கின்றது. உங்களை தாண்டி ஒருவன் வளர்கிறானா, வாயடைத்து நிற்காமல் உடனே மனதார பாராட்டி விடுங்கள். மனதில் அழுக்கு வராது, அழுக்காரும் சேராது. அழுக்காரை விட்டொழிப்போம், அறத்தின் வழியே நடப்போம். ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்கிறார் புத்தர் பெருமான். பார்க்குற பொருள் எல்லாம் ஆசைப்பட்டு அது எனக்கு வேணும் இது எனக்கு வேணும்னு நினைக்கிறது எங்களை மாதிரி இருக்க குழந்தைங்க மனசுங்க. ஆனால் இன்னைக்கு இருக்க நிறைய பெரியவங்களும் அப்படித்தான் இருக்கீங்க. ஆசைப்பட்டு அவதிப்பட்டு மாதத்தவண திட்டத்தில் வாங்கி புட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு தூக்கம் கெட்டு வாழாதீர்கள். தேவையில்லாததெல்லாம் வாங்கினா தேவையானதை விற்க வேண்டியது வரும். வரம்பு மீறி ஆசை பேராசையாக மீறினால் மது இழந்து கதி இழந்து பதி இழந்து நிதி இழந்து வாழ்க்கையே இழந்து விடுவீர்கள். கைகேயின் பேராசையால் அரண்மனையில் அனைத்தும் இருந்த போதும் புத்திர சோகத்தை அனுபவித்தாள். மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசையால் பேராசையால் அறத்தை மறந்து கரத்தை நீட்டி கையூட்டு பெறாதீர்கள். கையளவு இருந்தாலும் கலங்க மாட்டேன், கடல் அளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் என உறுதியான நிலைப்பாட்டில் அவாவை அடக்கி ஆளுங்கள். அறம் உங்களை வந்து அணைத்துக் கொள்ளும்.